தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, கல்வியாண்டு 2026-2027 நம் பள்ளியில் மார்ச் மாதம் நடைபெற்ற மாணவர் சேர்க்கை முகாமில் முதல் வகுப்பில் சேர்த்த மாணவர்களை நம் பள்ளியில் முறையாக முதல் வகுப்பில் அவர்களை சேர்த்து அவர்களுக்கு எமிஸ் அடையாள எண் உருவாக்கி அவர்களுக்குரிய சேர்க்கை சான்றிதழை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் எமிஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது emis.tnschools.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்குரிய 11 இலக்க யூடேஸ் எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கு எமிஸ்க்கு என்ன கடவுச்சொல் கொடுத்துருக்கோமோ அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. நண்பர்களே, கல்வியாண்டு 2026-2027 முதல் வகுப்பு மாணவர்களை நம் பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பு 2 முக்கிய செயல்களை நாம் செய்திருக்க வேண்டும். முதல் செயல், நம் பள்ளியில் இறுதி வகுப்பு படித்த மாணவர்களை அனைவருக்கும் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து பொது தளத்திற்கு அனுப்பியிருக்க வேண்டும். இரண்டாவது செயல், நம் பள்ளியில் கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு மாணவர்களை உயர்த்தியிருக்க வேண்டும், அதாவது ப்ரொமோஷன் கொடுத்திருக்க வேண்டும். இவ்வாறு 2 செயல்களை செய்த பின்பு நம் பள்ளியில் தற்போது முதல் வகுப்பில் 0 என்று காட்டப்பட வேண்டும். இதை எவ்வாறு உறுதி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகளை அழுத்துங்க. இதில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் இரண்டாவதாக ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அது கீழே இரண்டாவதாக ஸ்டூடெண்ட் சம்மரி அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம் பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்புகளுக்கான பிரிவுகளும் உங்களுக்கு காட்டப்படும். இதில் முதல் வகுப்பு, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பில் பாய்ஸ் கேர்ள்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு 00 அப்படின்னு காட்டப்படணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் புதிதாக மாணவர்களை முதல் வகுப்பில் சேர்க்க முடியும். இதில் ஏதேனும் எண்கள் காட்டப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் உங்களுடைய பள்ளியில் நீங்கள் மாணவர்களை கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு உயர்த்தலை, அதாவது ப்ரொமோஷன் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் பள்ளியில் இறுதி வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் மாற்றுச்சான்றிதழ் கொடுத்து காமன் போலுக்கு அனுப்ப வேண்டும். பின்பு உங்களுடைய பள்ளியில் கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு மாணவர்களை ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுத்ததுக்கப்புறம் இறுதியாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே பகுதியில் உங்களுக்கு முதல் வகுப்பில் 00 அப்படின்னு காட்டப்படும். பின்பு இந்த கல்வியாண்டுக்குரிய புதிய முதல் வகுப்பு மாணவர்களை உங்களுடைய பள்ளி எம்எஸ் வலைதளத்தின் வாயிலாக உங்கள் பள்ளியில் சேர்த்து கொள்ளலாம். அடுத்து நம் பள்ளியில் மாணவர் சேர்க்கை முகாம் மூலமாக முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை நம் பள்ளியில் முறையாக எவ்வாறு சேர்ப்பது அப்படின்றத பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகளை அழுத்துங்க. இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதில் முதலாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அகடமிக் இயர் 2026-27 அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் பெண்டிங் அட்மிஷன் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக கேம்பெயின் 2026-27 அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ கீழே இருக்கக்கூடிய அட்டவணையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாணவர் சேர்க்கை முகாமில் எந்தெந்த மாணவர்களை முதல் வகுப்பில் சேர்த்திங்களோ அவர்களுடைய விவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு காட்டப்படும். இந்த மாணவர்களை நீங்கள் உங்கள் பள்ளியில் சேர்ப்பதற்கு நீங்கள் வரிசையாக தான் நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னா கட்டாயம் இல்லை. எந்த மாணவரை எப்போ வேணாலும் நீங்கள் அட்மிஷன் போடலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு மாணவரை முதல் வகுப்பில் சேர்க்கிறேன், அதை எவ்வாறு அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு மாணவரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இது போல் தள்ளினீங்க அப்படின்னா இறுதியாக பச்சை வண்ணத்தில் அட்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த மாணவர் வந்து எல்கேஜி யூகேஜி அப்படின்ற எந்த பள்ளியிலையும் படிக்கலை. இவங்க வந்து அங்கன்வாடியிலேருந்து நேரடியாக நம்முடைய பள்ளிக்கு வந்ததுனால இந்த இடத்துல நோ அப்படின்றத ஏற்கனவே நம்ம தேர்வு செஞ்சுருப்போம். அதுக்கடுத்தது விண்ணப்ப எண் கொடுக்கப்பட்டிருக்கும், கல்வியாண்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்தது உங்களிடம் விண்ணப்ப எண் உள்ளதா, இப்போ எஸ் அப்படின்றது ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கும். அடுத்து விண்ணப்ப எண் மேலே இங்கே பச்சை வண்ணத்தில் என்ன எண் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கேயும் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். இப்போ முதலாவதாக பிரிவு 1 மாணவரின் சுய விவரங்கள். மாணவரின் பெயரை ஆங்கிலத்தில் பதிவிடவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் சிவப்பு நட்சத்திர குறியீடு கொடுத்துருப்பாங்க. இந்த சிவப்பு நட்சத்திர குறியீடு எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிவப்பு நட்சத்திர குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு.
சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய பெயரை வந்து ஆங்கிலத்தில் இங்கே பதிவு செஞ்சுருக்கேன். இங்கே பெயருக்கு பின்னாடி நீங்கள் இன்சியலை போடணுமா, பெயருக்கு முன்னாடி இன்சியலை போடணுமா அப்படின்ற சில பேர்த்துக்கு குழப்பம் வரும். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இன்சியல் போடலாம். ஆனால் அந்த இன்சியல் போடும்பொழுது பெயருக்கு அப்புறம் நீங்கள் இன்சியல் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. இப்போ பெயருக்கு அப்புறம் நான் வந்து இன்சியல் போட்டிருக்கேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இந்த புள்ளி நம்ம வைக்கக்கூடாது. அந்த புள்ளியை நம்ம நீக்கிடணும். இப்போ பெயர், அந்த பெயருக்கு அப்புறம் ஒரு சிறிய இடைவெளி, அதுக்கப்புறம் அவர்களுடைய இன்சியல் தலைப்பு எழுத்து அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதே போல் தான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து பெயரை பதிவு செய்யணும். இப்போ பெயருக்கு அப்புறம் நம்ம தலைப்பெழுத்தை போடணும். தலைப்பெழுத்து போடும் பொழுது இடையில புள்ளி வைக்கக்கூடாது. ஒரு சிறிய இடைவெளி விட்டால் போதுமானது. அது கீழே ஆங்கிலத்தில் மாணவரின் முதல் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும், ஆங்கிலத்தின் மாணவரின் கடைசி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அது கீழே மாணவரின் ஆதார் எண் பதிவிடவும் அப்படின்னு இங்கே இருக்கும். இப்போ மாணவர்கிட்ட வந்து ஆதார் எண் இருந்துச்சுன்னா பதிவு செய்து கொள்ளுங்கள், இல்லை அப்படின்னா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மாணவரின் பிறந்த தேதியை உள்ளீடு செய்யவும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மாணவருடைய பிறந்த தேதியை இந்த இடத்துல தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது பாலினம், இப்போ மாணவர் வந்து ஆணா பெண்ணா என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மதம், மாணவர் அல்லது பெற்றோரின் சாதி சான்றிதழில் உள்ளபடி அவருடைய மதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். சமூக வகுப்பு, மாணவர் அல்லது பெற்றோர்களின் சாதி சான்றிதழில் உள்ளபடி அவருடைய சமூக வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது மாணவரிடம் சாதி சான்றிதழ் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாதி சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தாய்மொழி, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இரத்த வகை இருந்துச்சுன்னா பதிவு செய்யுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இது மாற்றுத்திறனாளி வகைகள். இப்போ அந்த மாணவர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன வகை மாற்றுத்திறனாளி என்பதை நம்ம தேர்வு செய்யணும். இங்கே நிறைய மாற்றுத்திறனாளி வகைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ லோக்கோமோட்டார் இம்பேர்மெண்ட் அப்படின்னு தேர்வு செஞ்சேன் அப்படின்னா கீழே ஊனமுற்றதின் சதவீதத்தின் அளவு, அவங்களுடைய சான்றிதழில் ஊனமுற்ற சான்றிதழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர்களுடைய சதவீத அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த சதவீத அளவை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த மாணவர் வந்து மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு இறுதியாக கொடுத்துருப்பாங்க, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து RCHN அல்லது PICMEN அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. RCH அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் அண்டு சைல்டு ஹெல்த் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக இந்த குழந்தை வந்து சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய அம்மாட்ட வந்து RCHN அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எண்ணை இந்த இடத்துல பதிவு செய்யும் பொழுது 12 இலக்க எண்கள் மட்டும்தான் பதிவு செய்யணும். இப்போ RCHN வந்து இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 0 என்பதை பதிவு செய்தால் போதுமானது. அடுத்து பிறப்புச் சான்றிதழ் எண், அதாவது அவர்களுடைய பிறப்புச் சான்றிதழில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பதிவு எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 13 இலக்க எண்களை தான் இந்த இடத்துல பதிவு செய்யணும். அதை கவனமாக நீங்கள் எண்களை மட்டும் பதிவு செய்தால் போதுமானது. இடையில வந்து டேஷ் கொடுத்துருப்பாங்க, கோடு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பதிவு செய்ய தேவையில்லை. நீங்கள் 13 இலக்க எண்களை மட்டும் நீங்கள் பதிவு செய்தால் போதுமானது. இப்போ அனைத்து விவரங்களையும் மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். பின்பு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து இரண்டாவது பிரிவு குடும்ப விவரங்கள் குறிப்பு, தந்தை தாய் அல்லது பாதுகாவலர் விவரங்கள் மற்றும் கைபேசி எண் சரிபார்ப்பு ஆகியவை கட்டாயமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தந்தை தாய் இந்த 2 பேர் இருந்தாங்கன்னா அவர்களுடைய விவரத்தை நீங்கள் பதிவு செய்யணும். அல்லது இந்த 2 பேரில் ஏதாச்சும் ஒருத்தர் இருந்தால் கூட அவர்களுடைய விவரத்தை நீங்கள் பதிவு செய்யணும். இப்போ இந்த 2 பேருமே இல்லைன்னா, அதாவது தந்தை தாய் 2 பேருமே இல்லைன்னா பாதுகாவலர் விவரங்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். பின்பு அவர்களுடைய கைபேசி எண்ணை நீங்கள் வந்து சரிபார்ப்பு செய்யணும். அதாவது OTP மூலமாக நீங்கள் அவருடைய கைபேசி எண்ணை வந்து சரிபார்ப்பு செய்ய வேண்டும். இதெல்லாம் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாவதாக தந்தையார் பெயரை ஆங்கிலத்தில் பதிவிடவும். அதுக்கடுத்தது தந்தையார் பெயரை தமிழில் பதிவிடவும். இதில் நீங்கள் தலைப்பு எழுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ பெயருக்கும் தலைப்பு எழுத்துக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி விட்டால் போதுமானது.
நீங்கள் புள்ளி வைக்க தேவையில்லை. இப்போ தலைப்பு எழுத்து தெரிஞ்சிச்சுன்னா பதிவு செய்யுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்தது தந்தையாரின் கல்வி தகுதியை தேர்ந்தெடுங்க. அடுத்து தந்தையார் தொழிலை பதிவிடவும். இப்போ அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தந்தையாரின் ஆதார் எண்ணை பதிவு செய்யுங்க. ஆதார் எண் இருந்துச்சுன்னா பதிவு செய்யுங்க, இல்லைனா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தாயார் பெயரை ஆங்கிலத்தில் பதிவிடவும். அடுத்து தாயார் பெயரை தமிழில் பதிவிடவும். அடுத்து தாயாரின் கல்வி தகுதியை தேர்ந்தெடுங்க. அதுக்கடுத்தது தாயாரின் தொழிலை பதிவிடவும். தொழிலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தாயாரின் ஆதார் எண் இருந்துச்சுன்னா பதிவு செய்யுங்க, இல்லைனா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த மாணவருக்கு தாய் தந்தை 2 பேர் இருந்தாங்க. அவரோட விவரங்களை பதிவு செஞ்சதுனால பாதுகாவலின் விவரங்களை நான் பதிவு செய்யலை. தாய் தந்தை இந்த 2 பேரில் யாருனாச்சும் ஒருத்தர் இருந்தால் கூட அவரோட விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். 2 பேருமே இல்லைனா தான் பாதுகாவலர் விவரங்களை பதிவு செய்யணும். அடுத்து இறுதியாக பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம், அதாவது 1 மாதத்துக்குரிய வருமானம் கிடையாது, 12 மாதத்துக்குரிய ஒரு ஆண்டுக்குரிய வருமானத்தை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்பதை பதிவு செய்யுங்க. இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து பிரிவு 3 தகவல் தொடர்பு விவரங்கள். கைபேசி எண்ணை பதிவிடவும். இப்போ இந்த கைபேசி எண்ணை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதற்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். இந்த கைபேசி எண்ணுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல பதிவு செய்யணும். இப்போ ஓடிபியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வண்ணத்தில் வெரிஃபைடு அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இந்த அலைபேசி எண்ணை வெரிஃபை பண்ணுறது கட்டாயம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுக்கடுத்தது கைபேசி எண்ணுடைய உரிமையாளர் உறவு வகை. இப்போ இந்த கைபேசி எண் யாருது அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பெற்றோர் பாதுகாவலரின் மாற்று தொடர்பு எண், அதாவது வேறவருடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய இப்போ ஃபாதருக்கு நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா அவருடைய அம்மா நம்பர் இருந்துச்சுன்னா அதை பதிவு செய்து கொள்ளலாம். இருந்துச்சுன்னா பதிவு செய்யுங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. அதே போல் மின்னஞ்சல் முகவரி இருந்துச்சுன்னா பதிவு செய்யுங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. அடுத்து தொடர்பு முகவரி, கதவு எண் அல்லது கட்டிடத்தின் பெயர் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தெருவின் பெயர் அல்லது பகுதியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நகரத்தின் பெயர் அல்லது கிராமத்தின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மாவட்டத்தின் பெயர், அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். மாவட்டத்தின் பெயரை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தாலுக்கா பெயர், குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய தாலுக்கா பெயரை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அஞ்சல் குறியீட்டு எண், அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். நிரந்தர முகவரி, இப்போ தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இரண்டும் ஒரே முகவரி அப்படின்னா இந்த கட்டத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அது எல்லாமே உங்களுக்கு தொடர்பு முகவரி என்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிக்கப்படும். இப்போ 2 வேறு வேறு அப்படின்னா இந்த கட்டத்தை எடுத்து விட்டு அதுக்குரிய விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ எனக்கு 2 ஒரே முகவரி, அதனால் இதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அதை அழுத்துறேன். இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. பிரிவு 4 மாணவரின் கல்விசார் விவரங்கள். முதலாவதாக சேர்க்கைக்கான வகுப்பு. இப்போ முதல் வகுப்பு அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கிறேன். அடுத்து பிரிவு. இப்போ இந்த பிரிவை நீங்கள் சரியான பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இந்த பிரிவை நீங்கள் வச்சு தான் கீழே பார்த்தீங்கன்னா பயிற்று மொழி அப்படின்னு இருக்கும், அது தானாகவே தேர்ந்தெடுக்கப்படும். அதுதான் இங்கே குறிப்பு அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க. பிரிவின் மொழியை அடிப்படையாக கொண்டு பயிலும் மொழி தானாகவே தேர்வு செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ எங்களுடைய பள்ளியில் பி பிரிவுங்கிறது இங்கிலீஷ் மீடியம், அதனால் இங்கிலீஷ் அப்படின்னு காட்டப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஏ பிரிவு அப்படின்றத பதிவு செஞ்சேன் அப்படின்னா தமிழ் மீடியம் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இதுபோல் நீங்கள் பிரிவை சரியாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். பிரிவை தேர்வு செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பயிற்று மொழியும் தானாகவே தேர்வு செய்யப்பட்டுவிடும். அடுத்து சேர்க்கை எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து சேர்க்கை தேதியை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ அதுக்கு அடுத்தது விருப்ப மொழி. இப்போ இந்த விருப்ப மொழி பார்த்திங்க அப்படின்னா தமிழ், ஆங்கிலம் இது 2 தவிர்த்து மற்ற ஏதேனும் விருப்ப மொழிகள் இங்கே உங்களுக்கு காட்டப்படும். விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க.
இப்போ நன் அப்படின்றத கூட தேர்வு செஞ்சுக்கலாம். விருப்ப மொழியை தேர்வு செய்வது கட்டாயம் அல்ல. இப்போ அதுக்கு அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இப்போ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து பிரிவு 5 மாணவரை அரசின் சத்துணவு திட்டத்தில் இணைத்து கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்துணவு திட்டத்தின் பயனாளிகள் மட்டுமே இலவச சீருடை பெறும் பயனாளியாக கருதப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாணவருக்கு வந்து இலவச சீருடை வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாணவர் வந்து சத்துணவு திட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ சத்துணவு திட்டத்தில் எனக்கு தேவையில்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மாணவரை முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் இணைத்து கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ காலை உணவு திட்டத்தில் மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்யுங்க, இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மாணவருக்கு பஸ் பாஸ் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஸ் பாஸ் தேவைன்னா எஸ் என்பதை தேர்வு செய்யுங்க, இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மாணவர் விடுதி மாணவராக இருந்தால் ஹாஸ்டலர் என்பதை தேர்வு செய்யுங்க. இப்போ தினந்தோறும் பள்ளிக்கு வந்து போகிறவர் அப்படின்னா டே ஸ்காலரை தேர்வு செய்யுங்க. பின்பு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வரும். அதாவது அந்த மாணவர் நம் பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்க்கப்பட்டு விட்டார் அப்படின்ற ஒரு குறுஞ்செய்தி அந்த மாணவருடைய பெற்றோருக்கு சென்றிருக்கும். அதற்கு அடுத்தது ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த மாணவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இவ்வாறு வந்துருச்சுன்னா அந்த மாணவர் நம் பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்க்கப்பட்டு விட்டார் அப்படின்றது அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கை சான்றிதழில் கீழே பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் கையொப்பம் இருக்கும். இந்த சேர்க்கை சான்றிதழை நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்யணும். பதிவிறக்கம் செஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல தலைமை ஆசிரியரோட கையெழுத்து மற்றும் பள்ளியுடைய முத்திரை இதை போட்டுட்டு ஒரு காப்பியை வந்து அந்த மாணவர்கிட்ட கொடுத்துருங்க, மற்றொரு காப்பியை வந்து உங்களுடைய பள்ளியில் வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த சேர்க்கை சான்றிதழை எவ்வாறு பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா மேலே வந்து டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஃபைல் வந்து டவுன்லோடு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அலைபேசியில் ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜரில் உங்களுக்கு டவுன்லோட் செக்ஷனில் உங்களுக்கு காட்டப்படும். இதை நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி இந்த சேர்க்கை சான்றிதழை நீங்கள் நகல் எடுத்து கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ இறுதியாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாணவரை நம் பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்த்துட்டோம். இப்போ அவரை எவ்வாறு நம் பள்ளியில் சேர்ந்துட்டாரா என்பதை உறுதி செய்வதற்கு மேலே கோ பேக் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் மேலே இருக்கக்கூடிய 3 கோடுகள் அழுத்துங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ், அது கீழே ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதில் முதலாவதாக ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்யுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு இருக்கும், இது ஏற்கனவே முதல் வகுப்பு தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கும். தேர்வு செய்யப்படலைன்னா முதல் வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த மாணவருடைய விவரங்கள் கீழே காட்டப்படும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும், இதில் சிவப்பு வண்ணத்தில் உங்களுக்கு பிடிஎஃப் குறியீடு காட்டப்பட்டிருக்கும். இந்த இதை நீங்கள் அழுத்திட்டு நீங்கள் சேர்க்கை சான்றிதழை மீண்டும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இல்லை இதில் இந்த மாணவருக்கு ஏதேனும் விவரங்கள் விடுபட்டிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பென்சில் குறியீடு அழுத்திட்டு அவருடைய விடுபட்ட விவரங்களை பதிவு செஞ்சுட்டு அவருடைய தகவலை நீங்கள் புதுப்பித்து கொள்ளலாம். நண்பர்களே, நம் பள்ளியில் மார்ச் மாதம் நடைபெற்ற மாணவர் சேர்க்கை முகாமில் பதிவு செய்யப்பட்ட மாணவர்களை நம் எமிஸ் வலைதளத்தின் வாயிலாக அந்த மாணவர்களை முறையாக முதல் வகுப்புகளை சேர்த்து பின்பு அந்த மாணவர்களுக்கு எமிஸ் அடையாள எண் உருவாக்கி அவர்களுடைய சேர்க்கை சான்றிதழை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்த்தோம். இதேபோல் உங்களுடைய மாணவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து நம் பள்ளியில் முதல் வகுப்பில் சேரக்கூடிய 2 வேறு விதமான மாணவர் சேர்க்கை விவரங்களை பார்க்கலாம். முதல் மாணவர் சேர்க்கை விவரம். நண்பர்களே, ஒரு மாணவர் தனியார் பள்ளியில் எல்கேஜி யூகேஜி படித்துவிட்டு நம் பள்ளியில் முதல் வகுப்பு சேர வந்தால் அல்லது ஒரு மாணவர் வேறு அரசு பள்ளியில் முதல் வகுப்பு சேர்ந்துவிட்டு பின்பு உடனடியாக நம் பள்ளிக்கு முதல் வகுப்பு சேர வந்தால் அந்த மாணவரை நம் பள்ளியில் எவ்வாறு முதல் வகுப்பில் சேர்ப்பது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு இருக்கும். இப்போ வேறு எங்கேனாச்சும் அவர் வந்து எல்கேஜி யூகேஜி படிச்சிருக்கலாம் அல்லது முதல் வகுப்பில் சேர்ந்துருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து
நீங்கள் வந்து எஸ் என்பதை தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்போ எஸ்ன்னு தேர்வு செஞ்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எம்இஎஸ்ஐடி, நியூ எம்இஎஸ்ஐடி, ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், ஸ்கூல், டேட் ஆஃப் பர்த் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு அவர்கிட்ட எது உங்கள்கிட்ட இருக்குது, எம்இஎஸ்ஐடி இருந்துச்சுன்னா எம்இஎஸ்ஐடியை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆதார் நம்பர் இருந்துச்சுனாவோ, ஃபோன் நம்பர் இருந்துச்சுனாவோ, ஸ்கூலோ, டேட் ஆஃப் பர்த் இதில் ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் தேர்வு செஞ்சு அதன் மூலம் அந்த மாணவருக்குரிய நியூ எம்இஎஸ்ஐடியை நீங்கள் கண்டறிந்து கொண்டு ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டும். பின்பு அந்த மாணவருக்கு அவர் வேறு பள்ளி எந்த பள்ளியில் படித்தாரோ அந்த பள்ளியிலேருந்து அந்த மாணவருக்கு மாற்றுச்சான்றிதழ் கொடுத்து காமன் போலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. பின்பு நம்முடைய பள்ளியில் அந்த மாணவரை நாம் சேர்த்து கொள்ளலாம். நண்பர்களே, அடுத்து முதல் வகுப்பில் சேரக்கூடிய மாணவர்கள் சேர்க்கை விவரம் 2. ஒரு மாணவர் அவரை நம் மாணவர் சேர்க்கை முகாமில் அதாவது அட்மிஷன் கேம்பெயினில் அவரை பதிவு செய்யலை. ஆனால் தற்போது அந்த மாணவர் நம் பள்ளியில் முதல் வகுப்பு சேர வந்தால் அந்த மாணவர் நேரடியாக அங்கன்வாடியிலிருந்து நம் பள்ளிக்கு முதல் வகுப்புக்கு சேர வந்திருக்காரு அப்படின்னா அந்த மாணவரை எவ்வாறு நம் பள்ளியில் சேர்ப்பது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தனியார் பள்ளியிலோ வேறு அரசு பள்ளியில் முதல் வகுப்பில் அவர் வந்து சேரலை, அங்கன்வாடியிலேருந்தால் நேரடியாக வராரு அப்படின்றதுனால நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு கல்வி ஆண்டு காட்டப்படுது. உங்களிடம் விண்ணப்ப எண் உள்ளதா அப்படின்னு இருக்குது. இப்போ விண்ணப்ப எண் வந்து எதுவுமே இல்லை. அதாவது மாணவர் சேர்க்கை முகாமில் நம்ம சேர்த்துருந்தோம்னா விண்ணப்ப எண் கொடுத்துருப்போம். இப்போ அவர் நேரடியாக நம் பள்ளிக்கு வந்து சேர வராரு அப்படின்றதுனால விண்ணப்ப எண் இல்லை, அதனால் நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு பார்த்திங்கன்னா கீழே பிரிவு 1 மாணவரின் சுய விவரங்கள் இது போல் உங்களுக்கு விவரங்கள்லாம் காட்டப்படும். இதில் பார்த்திங்கன்னா முதல் பகுதி வந்து இதே போல் பிரிவு 5 வரையிலும் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த காணொலியில் முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதில் 5 பகுதிகளையும் ஒவ்வொரு பகுதியிலையும் என்னென்ன கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த 5 பகுதிகளையும் இங்கேயும் அதே போல் 5 பகுதிகள் தான் காட்டப்படும். அதில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் நீங்கள் பூர்த்தி செய்து அவருடைய அலைபேசி எண்ணை நீங்கள் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாணவர் நம் பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்க்கப்பட்டு விடுவார். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.